ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பதிவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்கச்சான்று பெரும் வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்கு முன்பு இந்த சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் இந்த ஈசி, அதாவது உங்களால் வில்லங்கச்சான்றை உங்களால் வந்து பெற முடியும். இந்த வில்லங்கச்சான்றை வச்சு உங்களால் சொத்து வரி இல்லை மின்சாரம் அல்லது நீர் இணைப்பு இல்லை பெயர் மாற்றங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஈசியை நீங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட அடுத்த நாளிலே உங்களால் வந்து இந்த ஈசியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 56 பதிவு மாற்றங்களில் 582 சார் பதிவாளர் அலுவலகங்கள் மூலமா இந்த சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதே போல மக்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா இந்த சேவைகளை வழங்க முடியுமோ அந்த மாதிரி வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதே போல காலத்துக்கு ஏற்றாற்போல தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் மேம்படுத்தி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஸ்டார் 2.0 அப்படிங்கிற ஒரு மென்பொருளை பயன்படுத்தி அதை வந்து பதிவு நாளிலே பத்திரத்தை பொதுமக்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இது நடைமுறையில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. அதாவது பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்துக்கள் குறித்து கள ஆய்வு தேவைப்படும் நிகழ்வுகளை தவிர்த்து மற்ற அனைத்து பத்திரங்களையுமே அதே நாளில் கண்டிப்பாக வந்து திருப்பி தர வேணும் அப்படிங்கிற ஒரு ஆணையின்படி இந்த பணிகள் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரே நாளில் பத்திரப்பதிவு கொடுத்தாலுமே நீங்கள் வில்லங்கச்சான்று, அதாவது சொத்து பரிமாற்றம் குறித்த விவரங்களை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸி வந்து பார்ப்பீங்க. அது வந்து சொத்து விவரங்களை பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். இப்போ புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு முடிஞ்ச நாளிலே பத்திரம் வந்து கிடைக்கும் முன்னாடி இந்த வில்லங்கச்சான்றை சம்பந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் மூலியமா உங்களுக்கு SMS மூலியமா ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் மூலியமா நீங்க உங்களுடைய ஈஸியை வந்து பார்த்துக்கலாம். அதாவது வில்லங்கச்சான்றை நீங்க வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு புதிய நடைமுறையை வந்து செயல்முறைப்படுத்தி இருக்காங்க. இதற்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டை பே பண்ணியும் வாங்க வேண்டியதில்லை. இலவசமாகவே உங்களால் வந்து இந்த ஈஸியை பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 30 நாட்கள் வரை உங்களுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா நீங்க ஒரு சில பெனிஃபிட்ஸை வந்து இந்த ஈஸி மூலியமா பயன்பெற முடியும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஈஸி பார்க்க தெரியல அப்படின்னா இப்போ நீங்க எப்படி வந்து ஈஸி பார்க்கறது அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஈஸி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு உங்க மொபைல் மூலியமா இல்ல லேப்டாப் உங்கள PC எதனா வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலியமா உங்களால செக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கான வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே குரோம் ப்ரௌசர்ல ஜஸ்ட் நீங்க ஈஸி வியூ ஆன்லைன் அப்படின்னு வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு முதல் ஒரு பேஜ் வரும். இந்த வெப் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு இது வந்து ஒரு வேளை தமிழில் வந்து ஓப்பன் ஆகலாம், இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணாலும் மேலே வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் ஈஸி பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அந்த மெத்தட் வந்து இப்போ கிடையாது. எளிமையாக நீங்கள் லாகின் வந்து பண்ணாமல் ஓப்பனில் போர்ட்டிலே வந்து நீங்களால் வந்து பார்க்க முடியும். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இ சர்வீசஸ்ன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. இதில் கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஜஸ்ட் வியூ ஈஸின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ஈஸி வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 4 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்கக்கூடியது சர்வே வைஸ் தான் வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லை என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, பத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வைஸாலையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். இல்லை நான் வந்து ஃப்ளாட் வைஸாக வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அதன் மூலியமாக வந்து பார்க்கலாம். இல்லை வார்டு பிளாக் வைஸாக பார்க்கணுனாலும் உங்களை வந்து பார்க்க முடியும். மேக்ஸிமம் இந்த சர்வே தான் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பீரியட் டு எந்த பீரியட் நீங்கள் காலம் எந்த காலத்து வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு நோ டேட்டா அவைலபிலிட்டி பீரியட் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்ன, நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவு சார்ந்தது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அது எந்த பிரிவில் வந்து வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நான் இதில் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு ஜாயிண்டில் வந்து பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலத்துக்கு எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸை பார்த்து பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1975 வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகபட்சமாக 1975 கிடைக்கும். சப்போஸ் இதற்கு உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கல, இதற்கு முன்னாடி இருக்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல் ஈஸி வந்து அப்ளை பண்ணலாம். அது ஆன்லைன்லையும் இருக்குது, நீங்கள் ஆஃப்லைன்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் ஈஸி வந்து உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் டேட் இருக்கும். எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று டேட் வரைக்குமே உங்களால் வந்து பார்க்க முடியும். எண்ட் டேட் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ நம்ம இதை எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் டேட்டா தப்பாக போட்டிங்கன்னா கூட இதில் அவைலபிளாக இருக்கா இல்லைங்கிறத வெப்பேஜில் உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஜோனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே போல் ஈஸி உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எங்கே வரைக்கும் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து திருப்பத்தூர் அப்படின்னு போட்டு க்ளோஸ்னு வந்து போட்டிருக்கேன். இது வந்து டேட் வந்து நான் 1975 எனக்கு அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேட்டை நான் வந்து போட்டுட்டு இப்போது எண்டு டேட்டை வந்து நான் நேற்று வரைக்கும் போடுறேன். அடுத்து உங்களுடைய வில்லேஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய வில்லேஜும் நான் வந்து போட்டுக்கிறேன். அதற்கு பிறகு சர்வே நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. சர்வே நம்பரை போட்டுட்டு சப்டிவிஷன் இருந்தால் வந்து கொடுங்க, இல்லைனா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் டேட் வந்து என்ன போட்டிருக்கேன்னு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த டேட்டில் வருமா இல்லையாங்கிறது ஃபஸ்ட் நான் சர்ச் வந்து பண்ணாலே எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், கேப்சா வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்ச் வந்து கொடுக்குறேன். இந்த டேட்டில் அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத இது வந்து கரெக்டாக வந்து சொல்லுது. அதாவது எனக்கு எந்த டேட்லேருந்து அவைலபிள் கிடைக்கும், அதாவது நான் திருப்பத்தூர் க்ளோஸ்டுன்னு வந்து போட்டிருக்கேன். இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஜனவரி 1 1975 நீங்கள் 25 ஏப்ரல் 2022 வரைக்கும் இந்த சப் ரிஜிஸ்டரில் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதற்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பத்தூர் ஜாயிண்ட் 1 சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தேடினீங்கன்னா நீங்கள் 26 ஏப்ரல் 2022 நீங்கள் இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எண்டு டேட்டை 2022 ஏப்ரல் 25 மேலே நீங்கள் போட்டுக்கிறேன். ஸோ போட்ட பிறகு இப்போ நான் சர்ச் வந்து கொடுக்குறேன். இப்போ சர்ச் கொடுத்த பிறகு எனக்கு இந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். நிறைய பேர் இந்த லிங்க் வந்த பிறகு எனக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்த இயலாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கும். இதில் ரெட் கலரில் இருக்குது, அதை கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF டவுன்லோட் ஆகிடும். இந்த PDF மூலிமா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து உங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலிமா வந்து பார்த்துக்கலாம். இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் எதனா தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது நீங்கள் எந்தெந்த நிலத்துக்கு யாரெல்லாம் வந்து விற்றுருக்காங்க, அது எந்த நிலையில் இருக்குது, அது வந்து அடமானம் போட்டிருக்காங்களா, இல்லை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து லோன் எதனா எடுத்திருக்கீங்களான்னு எல்லாமே இதில் வந்து காமிச்சிடும். ஸோ டீட்டெயிலாக எது பார்த்துக்கலாம். அதே போல் இதில் ஆவணம் எண் மற்றும் ஆண்டுன்னு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸான நம்பர். இந்த நம்பரை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு செப்பரேட்டாக இதில் இருக்க உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஈஸியில் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையாக இலவசமாக வந்து பார்த்துக்கலாம். இதற்கு நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக நீங்களே வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் மேனுவலிசி அப்ளை பண்ணும்போது அமௌண்ட்டு அதுக்கு தகுந்த பேஜுக்கு போல தான் உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். அதுவும் இந்த பேஜ்லேயே வந்து இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக மேனுவலிசி எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.